இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு கழுத்தை சுற்றி வருது. அண்டர் ஆர்ம்ஸில் அண்டர் ஆர்ம்ஸில் நிறைய பேருக்கு வருது. வியர்வை வரக்கூடிய இடங்களில், முதுகு பகுதியில், பெண்களுக்கு அண்டர் பிரஸ்ட்டில் வருது. வயிறு வயிறு பகுதி எல்லாமே அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நிமிஷம் கூட கைகளை சும்மாவே வைக்க முடியல. எப்போவுமே எனக்கு அரிப்பு இருக்குது. இந்த தொந்தரவு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வீட்டில் ஒருத்தருக்கு இருந்துச்சுங்க, அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எல்லாருக்குமே உடலில் வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்க தான் செய்யும். ஆனால் இம்யூனிட்டி யாருக்கெல்லாம் குறைவாக இருக்கோ அவங்களுக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக ஏதாவது தண்ணீர், சுத்தமான தண்ணீர் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதில் குளியல் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னும் போதோ, இல்லை அதிகமான உப்பு சுவை நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் போதோ சருமத்தில் இந்த அரிப்பு, தடிப்பு பிரச்சனைகள் வருது. இப்போ ஒருத்தருக்கு இருக்குன்னா அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாமே தனியாக நம்ம வாஷ் பண்ணி கண்டிப்பாக வெந்நீரில் கொஞ்ச நேரமாவது நம்ம வச்சுட்டு ஒரு 15 நிமிடங்களாவது வெந்நீரில் இருக்கணுங்க. அதுக்கப்புறம் சன்லைட் படுற மாதிரி, ஸோ ட்ரெஸ் எல்லாமே உள்பக்கத்தில் இருக்கிறது வெளிப்பக்கமாக திருப்பி சன்லைட்டில் போட்டு நல்லா உலர்த்தி அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி யாருக்கெல்லாம் இந்த தொற்று கிருமி இருக்கோ, இந்த கிருமி தொற்று இருக்கோ, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை டவல், அது எல்லாமே அடுத்தவங்க யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இது கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த மாதிரி வீட்டில் ஒருத்தருக்கு இருக்குன்னா எல்லாருக்குமே, அதுவும் குழந்தைகளுக்கு ஸ்பெஷலாக இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகங்க. அப்போது இந்த தீராத அரிப்பு, பூஞ்சை தொற்று, இந்த படர் தாமரை இருக்குன்னா அவங்க படுற வேதனை பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாகவே சொல்லுவாங்க.